போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா TNUSRB பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நேற்று அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் ஏஜ் லிமிட்டை பேஸ் பண்ணி டவுட் கேட்குறீங்க. சார், நான் இந்த டேட்டில் பிறந்திருக்கேன், எனக்கு இந்த ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நான் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ண முடியாதா, என்னோடய பிரதருக்கு இந்த ஏஜ் ஆகுது, இந்த டேட்டில் பிறந்திருக்காங்க, எந்த டேட்டை வச்சு ஏஜ் கால்குலேட் பண்ணணும், நான் இந்த கம்யூனிட்டி நான் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா, நான் வந்து பிசி, நான் எம்பிசி, நான் எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க. வாட்ஸ்அப் அதே போல் கால்ஸும் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு தெரியல, என்னோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜுக்குள்ளே இருந்தால் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதிகமான டீம் வந்து TNUSRB போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அதே போல் வீடியோ கோர்ஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் படிக்கிறதான புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லா விதமான எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி புக் ரெடி பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதே போல் சயின்ஸ் புக். போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸ் புக். ஸோ 6லேருந்து 10 வரையும் எல்லா பாடங்களும் இந்த சயின்ஸ் புக்கில் இருக்கும். உயிரியல், இயற்பியல், வேதியியல், இந்த 3 புத்தகங்கள். விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சேனலில் நைட்டு 9 மணிக்கும் அதே போல் மார்னிங் 10 மணிக்கும் டெய்லி லைவ் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அதே போல் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அடுத்து வரக்கூடிய RRB அதே போல் அசஸர் அதே போல் பிசி எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் TNPSC எக்ஸாம். சரிங்களா? இந்த எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கொஷின்ஸ் அதே போல் ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நைட் 9 மணிக்கும் காலைல 10 மணிக்கும் லைவில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷன் 2020 கொடுத்த நோட்டிஃபிகேஷனே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்ச வயது உங்களுக்கு 18 இருக்கணும். ஸோ 18க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மொதல் கண்டிஷன். சரிங்களா? உங்களுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அடுத்து இந்த 18 வயசையும் சரி இல்லை அதிகபட்ச வயது 24ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நீங்கள் பொது போட்டிக்குள்ளே வரீங்க, எந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் வரல, நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அதே போல் பிசிஎம் இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் வரல, ஆதரவற்ற விதவை, எக்ஸ் சர்வீஸ்மேன் எதுக்குள்ளேயும் நீங்கள் வரல, பொது போட்டிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 24. இந்த இடத்துல தான் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. சார், நான் எம்பிசியாக இருக்கேன், எனக்கு என்ன ஏஜ் லிமிட், எந்த டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணணும், எல்லாருமே எந்த டேட்டை பேஸ் பண்ணி ஏஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 இந்த டேட்டு முடியும் போது உங்களுடைய ஏஜை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 8வது மாதம் இல்லை 9வது மாதம் இல்லை 10வது மாதம் அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. வரக்கூடிய நவம்பரில் எனக்கு 18 கம்ப்ளீட் ஆகுது சார், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு 18 ஆகிடுமே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே 1/7/2020 இந்த தேதிப்படி, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த டேட் படி நான் 2020 டிசம்பரில் வந்து எனக்கு 18 கம்ப்ளீட் ஆகிடும், ஸோ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு ஃபிசிக்கல் போகும்போது நான் 18 கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த தேதிப்படி உங்களுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிடணும், ஒரு கண்டிஷன். அதே போல் ஓசி கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? 24 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடாது. அதுவும் எந்த தேதிப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் 1/7/2020 இந்த தேதிப்படி உங்களுக்கு 24 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது ஓசி கேட்டகரி. அடுத்து இருக்கக்கூடிய கேட்டகரி வரலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்த வகுப்பினர், இஸ்லாமியர், சீர்மரபினர், ஆதிதிராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர். சரிங்களா? எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிசிஎம் இதெல்லாம் இதுக்குள்ளேயே வருவீங்க. சரிங்களா? டிஎன்சி இது எல்லாமே இங்கேயே வருவீங்க. அடுத்து திருநங்கைகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், இவங்கெல்லாம் கீழே இருக்கக்கூடிய கேட்டகரியில் வருவீங்க. ஸோ இங்கே தான் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. சரிங்களா? பிசி, பிசிஎம், எம்பிசி அதே போல் டிஎன்சி இவங்களாம் டவுட் கேட்குறீங்க. அடுத்ததாக கொடுத்துருப்பீங்கன்னா எஸ்சி எஸ்டி. சரிங்களா? ஸோ உங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து 2 வருடம் தளர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருன்னு சொல்லிடுறேன். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் சாதி சான்றிதழில் பிற்படுத்த வகுப்பா இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியரா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா, சீர் மரபினரா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கான அதிகபட்ச வயது 26. சரிங்களா? 24 கிடையாது, 26 உங்கள் கேட்டகரிக்கு. சரிங்களா? ஸோ இந்த டேட்டை பேஸ் பண்ணி 1/7/2020 இந்த டேட்டை பேஸ் பண்ணி 26 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, 26 வயசுக்கு மேலே எனக்கு ஆகலை, 26 வயசுக்குள்ளே தான் நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? யார் யாருக்கு? பிற்படுத்த வகுப்பினர், அதே போல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, இஸ்லாமியர் இவங்கெல்லாம். அடுத்து ஆதிதிராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர். உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடம் தளர்வு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா. சரிங்களா? 29 உங்களுக்கு ஏஜ் லிமிட்.
இந்த 29 எந்த தேதியை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/7/2020. இந்த தேதிப்படி உங்களுக்கு 29 வயசுக்குள்ளே இருக்கணும். 29 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களுக்கு 29 வயசு 6 மாதம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 29க்குள்ளே இருக்கணும். 28 வருஷம் 5 மாதம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை 11 மாதம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த தேதிப்படி தான், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தேதிப்படி. இது எத்தனாவது மாதம்? ஜூலை மாதம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 2020 ஜூலையை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. மே, ஜூன், ஜூலை 1ஆம் தேதியை பேஸ் பண்ணி தான் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஜூலை 1, சரிங்களா? அது நோட் பண்ணிக்கோங்க. 1/7 அப்படின்னா ஜூலை. அடுத்து இயர் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த இயர்லேருந்து இந்த இயர்க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்ட்டு 1/7/2002 அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராகவோ அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராகவோ, அதாவது 1/7/1996 அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராகவோ இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் 18 வயசுன்னு சொல்கிறோம் இல்லையா? மினிமம் 18 உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும். 1/7/2002க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும். அதே போல் 24 வயசுக்கு மேலே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா 1/7/1996 இந்த இயர்க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும், சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. 18 மேக்ஸிமம் 24, குறைஞ்சபட்சம் 18, அதிகபட்சம் 24, சரிங்களா? இது கம்யூனிட்டி வைஸ் மாறும். நான் வந்து பிசி சார், நான் வந்து எம்பிசி சார், நான் வந்து எஸ்சி சார், நான் வந்து எஸ்டி சார் அப்படின்னா இதுக்குள்ளே நான் பிறந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து பொது பிரிவுக்கு, சரிங்களா? உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வகுப்பு வாரி பிரிவுக்கு தெளிவாக உச்ச வரம்பை கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். திருநங்கைகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பு 29, சரிங்களா? 29 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னா 35, சரிங்களா? என்ன ஏஜ் லிமிட்? 35. ஏறக்குரிய கொடுத்துருக்கூடிய வயதுலேருந்து 11 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கே 24 அப்படின்னா உங்களுக்கு 35 கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவத்தினர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. ஏறக்குரிய 21 இயர்ஸ், 24 ப்ளஸ் ஒரு 20 வருஷம், சரிங்களா? ஏறக்குரிய 45 வயது வரையும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்ட டவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்குள்ளே தான் கேட்டீங்க. ஸோ இந்த ஏஜ் தான் உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் 26, 29, சரிங்களா? உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்றத எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதியை பேஸ் பண்ணி 1/7/2020 பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணி நீங்கள் 26க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, அதே போல் டிஎன்சி, பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 26க்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நான் எஸ்சி, எஸ்டி சார் 29க்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், சரிங்களா? மேக்ஸிமம் இதுதான் உங்களுடைய சந்தேகமாக இருந்தது. ஸோ தெளிவாக உங்களுக்கான பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இன்னும் சில பேர் இந்த ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க. கூகுளில் போயிட்டு ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு அடிங்க, சரிங்களா? ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சைட் வரும். நிறைய சைட் இருக்குது, சரிங்களா? அது ஏதாவது ஒரு சைட்டை கிளிக் பண்ணிட்டு calculator.net அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதே போல் எந்த டேட் படி உங்களுடைய ஏஜை கால்குலேட் பண்ணோம் அப்படின்ட்டு 1/7/2020, சரிங்களா? அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2020 படி உங்களுடைய ஏஜை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 5/5/1995ன்னு கொடுத்துருக்கேன். என்னென்னு கொடுத்துருக்காங்க? 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு, 1 மாதம் 27 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு, சரிங்களா? இதுதான் உங்களுடைய வயது. அப்போ நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம்? 25 வயசு அப்படின்னா பிசி, எம்பிசியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதே போல் மற்ற கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இதே போல் கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதே போல் எந்த டேட் படி உங்களுடைய ஏஜை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏஜ் கால்குலேஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்ற வரும். நன்றி, வணக்கம்.